ஹலோ மக்களே, என்னடா இவன் தலையிலலாம் என்னமோ போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. இன்றைக்கி வர காலையில் 6 மணி போல் வந்துட்டோம். செம்ம குளிர், அதனால தான் இந்த நிலமை. சரி, என்ன எதனால் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து நம்ம கண் ஒதுக்கி விட்ட வாழை, அதாவது தொழுவங்கன்னு வந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு 2வது வெட்டுக்கு ஒதுக்கி விட்ட வாழை. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ தெரியுதா, இது வந்து நோய். ஸோ இந்த நோய்க்கு மருந்து அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லது இந்த 2வது கன்று வருது பாருங்கள், இது வந்து பக்கு கன்றுன்னு சொல்லுவோம். அதாவது தாய் கண்ணை வெட்டினதுக்கப்புறம் 2வது அடியில் வர 2வது கன்று, அதாவது இதை ஒதுக்கி இதை விட்டுட்டு இதை ஒதுக்கி விடலாம். அல்லது ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒன்று தான் இருக்குது, இதுவும் நோய். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதை துப்புரவாக அழிச்சிட்டு வேறு ஒரு கன்று பதிக்கிறோம். ஸோ அதாவது இந்த மாதிரி இன்னொரு கன்று பதிக்கிறோம். இது வந்து நாங்கள் கதலி பதிச்சிருக்கோம் இப்போது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா கதலியும் இருக்குது, நாட்டு கன்றும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கேப்பில் எது கிடைக்கோ அது அப்படியே பதிச்சிருந்தோம். ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டு. ஸோ நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தடித்து தூள் வச்சு என்ன பண்ணுறதை விட, ஸோ அந்த கன்று சின்னதாக இருக்கும்போதே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சைஸில் இருக்கும்போதே நோய் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு வேறு கன்று போடுறது பெட்டர். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன், அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.